ஹே ஹாய் ஹலோடா மிஸ், வெல்கம் டு மைக் ட்ராப். நான் உங்கள் இயான். ஸோ எனக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிகின்ஸ் யூத்தோட எபிசோட் 1ஓட பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஒரு எபிசோடுக்கே பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு மேலே போகுதுடா. அதனால் நான் 3 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கேன் ஒரு எபிசோடில். ஸோ பிகின்ஸ் யூத்தோட ஃபஸ்ட் எபிசோடோட ஃபஸ்ட் பார்த்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ட்ரைலர் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பேன், அதை யாரும் பார்க்கலன்னா மறக்காம போய் பார்த்துட்டு வாங்கடா. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது நான் உங்களுக்கு ஒரு ஆர்மியாக தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி கூட கனெக்ட் பண்ண முடியும். இந்த சின்ன சின்ன விஷயம் கூட உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகும். ஸோ ஓகேடா, நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா எதையோ பெருசாக கொளுத்தி விட்டாங்க, ஏதோ வீட்டுக்கு கொளுத்தி விட்டாங்க போல். எல்லாம் பரபரப்பாக அந்த ஏரியாவே இருக்குது. ஃபயர் இன்ஜின்ஸ்லாம் கூப்பிட்ருக்காங்க, அவங்களாம் அணைக்கிறாங்க. ஆனால் எச்சாதான் தீ வருது. இந்த வீட்டுக்கு முன்னாடி நிறையா க்ரௌட்லாம் சேர்ந்துருச்சு. அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒரு பையனை காட்டுறாங்க. அந்த பையனோட ஃபேஸில் பார்த்திங்கன்னா ஏதோ எல்லாமே முடிஞ்சுது, ஒரு கோபம் கலந்த ஒரு சோகம் கலந்த ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன். ஆக்சுவலி இது நான் கண்டுபிடிச்சிட்டேன், இது கண்டிப்பாக நம்ம மெம்பர்ஸில் யாரோ ஒருத்தங்க தான் இருப்பாங்கன்னு. நீங்கள் ட்ரைலர் பார்த்துருந்தா கண்டுபிடிச்சிப்பீங்க யார் இந்த மனுஷன்னு. நான் ஆல்ரெடி இந்த ட்ரைலர் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் எபிசோட் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் ஆர்வக்குள்ளரில். அப்போது எனக்கு இது தெரியல யாருன்னு. நானும் யாராக இருக்குன்னு பார்த்துருந்தேன். மேபி நம்ஜுனா இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். அப்போ தான் ஒரு சீனை பார்த்தேன். யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன், உங்களுக்கும் சொல்கிறேன் வாங்க. இதோ லைட்டரு. இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்களே யாருன்னு. ஆமாங்க, இது நம்ம மின்யூங்கியே தான், நம்ம சுகா தலைவரே தான். ஸோ இவர் தான்ப்பா சுகா. எடுத்தோடனே சுகாவை காட்டுறாங்க. ஆனால் என்னையா தலைவரை இப்படி ஒரு ரணகாலத்தில் காட்டுறீங்க? எடுத்தோடனே வீடு பற்றிக்கிட்டே இருக்குது, பார்த்தா இவர் கையில் லைட்டர் இருக்குது. ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. சரி வாங்க நம்ம அடுத்த சீனை பார்ப்போம். அடுத்த சீன்லேயே மழை படுத்து விட்டதை பார்க்குற மாதிரி காமிச்சிக்கிறாங்க வானத்தை. என்னென்னு பார்த்தா எல்லா க்ளவுட்ஸும் சேர்ந்து பிகின் யூத்ஸ்னு சாமியாக ஒரு டைட்டில் போடுறாங்க. நம்மளும் நல்லா இருக்குதேன்னு பார்த்துட்டே இருந்தா ஏதோ ஒரு கொலை மாதத்தில் பிறந்தவன் காலை வச்சு அதை அழைச்சி விட்டான். நானும் எவன்டா அவன் பார்த்தா ஏதோ ஒரு பையன், அவன் காலில் இருக்க தனியாக அப்படியே ஷூவில் பட்ட தண்ணி தொடச்சுட்டு அவன் திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறான் ஒரு ஏரியாக்குள்ளே. அந்த ஏரியாவுக்கு அந்த பையனுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏதோ மிடில் கிளாஸ் ஏரியாமல் இருக்கான். ஆனால் அந்த பையன் கொஞ்சம் ரிச்சாக இருக்கிற மாதிரி தான் இருக்கான். ஆனால் அந்த ஏரியா ரொம்ப அமைதியாக காமாக அப்படின்னு இருக்குது. ஏதோ மியூசியத்தை சுற்றி பார்க்குற மாதிரி இந்த 4 செவத்தையே திரும்பி திரும்பி ஊற்று பார்த்துட்டு நடந்துட்டு வந்துருக்கான். ஏதோ ஏரியாவே அவனோட தான் அப்படிங்கிற மாதிரி பாடி லாங்குவேஜில் ஒரு ராஜா நடையும். ஆனால் கண்ணில் சரியான திருட்டு மொழி. அப்போ தான் இந்த செவுத்தில் இருக்க 2 வாட்டுவே உத்து பார்த்து நின்றுருக்கான். இதே உத்து பார்த்து நின்றுருக்க பார்த்தா இந்த சைட்லேருந்து ஏதோ ஒரு சலசலப்பு. அதாவது அந்த காற்றுல அந்த ப்ளூ கலர் ஒரு ஷீட் கவர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது காற்றுல ஆடுது. அதை பார்த்துட்டு அந்த சைட் போகலாம் அப்படின்னு நம்ம போகும்போது தான் எவரோ ஒருத்தர் கோட் சூட்டில் போட்டு நல்லா கட்டபொம்மன் மாதிரி, தம்பி வாங்க தம்பி போகலான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அவர் பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு வராரு. தெரியாதுங்க இது யாருன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். ட்ரைலர் பார்த்துருந்தா உங்களுக்கு இது யாருன்னு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி பார்த்தா ஏதோ ஒரு போஸ்ட்டில் ரீடெவலப்மெண்ட் போட்டிருக்கு. ஒன்று அந்த பையன் அந்த மேனேஜர்கிட்ட கேட்குறான், யாருக்காக ரீடெவலப்மெண்ட் பண்ணுறாங்க, அது நானும் தானே இங்கே வாழ்ந்துட்டு இருந்தேன், நான் இருக்கும்போது இதெல்லாம் இல்லையேன்னு கேட்கும்போது அந்த மேனேஜர் சொல்கிறாரு, எது நீங்கள் இருக்கும்போதா? நீங்கள் இங்கேருந்து போய் 5 வருஷம் ஆச்சு. நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் இங்கே இருந்தீங்க. நீங்கள் எப்போது உங்கள் பேரண்ட்ஸ் சோல்லேருந்து போனாங்களோ அப்போவே அவங்க கூட போயிட்டீங்க. இது 5 வருஷம் கழிஞ்சு தம்பி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது திடீர்னு பார்த்தோன்னா ஏதோ பேனராக போஸ்டரோ அது பெருசாக அங்கே தொங்கிட்டு இருக்கு. அதையும் அந்த பையன் வரைச்சி பார்க்க மேனேஜர் வாங்க போகலான்னு கூப்பிட அவனும் பின்னாடியே போகிறான். அடுத்த சீனை பார்த்தீங்கன்னா ஏதோ மேன்ஷன் தான் காட்டுறாங்க. அதுக்குள்ளே அந்த பையன் தான் இருக்கான். ஸோ அந்த மேனேஜர் இருக்கார். அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவர் தான் அந்த பையனோட அப்பா. அந்த பையன் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஜின்னு தான். ஸோ அவர் என்ன ஸ்கூல் தான் படிக்கிறாரு. சடனாக ஜின்னோட அப்பா அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஒரு மேடை கூப்பிட்றாங்க, இந்த மாதிரி சூப் திந்திரிச்சு எடுத்துகிட்டு வாங்கன்னு. அப்போ நம்ம மேனேஜர் சொல்லுவார், இல்லை அவங்க யூனிஃபார்ம் நம்ம சொல்லியிருந்தோம்னா அதுக்கு டைலர் ஷாப்புக்கு வாங்க போயிருக்காங்க அப்படின்னு சொன்னேன், நானே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் இவர் என்னென்னா அது கண்டுக்கவே இல்லை. அவர் பையன் கூட பேச தொடங்கிட்டார். என்னென்னா, எனக்கு இன்றைக்கி 6 PM மீட்டிங் இருக்குது, இன்றைக்கி உன்னோட ஸ்கூலோட ஃபஸ்ட் டே, அதனால் நீ யூனிஃபார்ம் வந்ததும் கிளம்பி போயிட்டு வா அப்படிங்கிறாரு. ஸோ இவரை பார்த்தாலே தெரியுது ஏதோ ரிச்சு மட்டும் இல்லை, வேலைன்னு சுற்றுற மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கார். ஸோ அப்போ தான் அந்த மேட் இருக்காங்களே, அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க, அவங்க பயந்துக்கிட்டு தயங்கிக்கிட்டே வராங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா, சார் இது உங்கள்கிட்ட நான் எப்படி சொல்லுவேன்னு தெரியல, ஆனால் நான் சொல்லியே ஆகணும். இன்றைக்கி அந்த டைலர் ஷாப்புக்கு போனேன், ஆனால் அந்த ஷாப் சாத்தி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபோன் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஜின்னோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா,
அவங்க ஃபேஸை கூடி பார்க்காம அவர் பாட்டுக்கு சாப்பிட்றாரு. பார்த்தா ஒரு கை வந்து சூப் எடுத்துக்குது. யார் பார்த்தா அந்த மேனேஜர் ஒர்க் பண்ணாமல் இல்லாமல் வீட்டு மேடாவும் ஒர்க் பண்ணுறாரு போல். இப்படி ஒரு விசுவாசியா? சரி ரைட்டு. அவரே வந்து எடுத்து வச்சுருப்பார் போல். அதுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை. அவர் பாட்டுக்கு சாப்பிட்றாரு. அப்போது அந்த மேனேஜர் சும்மா இல்லாமல் நம்ம அந்த மேடுக்கிட்ட போய் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. என்ன சொன்னால் நீங்கள் என்ன செஞ்சுட்டு வரீங்க, இன்றைக்கி நீங்கள் யூனிஃபார்ம் வாங்கிட்டு வந்திருக்கணுமா இல்லையா அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாரு. உடனே அந்த மேடும் சொல்கிறாங்க, இன்றைக்கி தான் சார் என்னை கூப்பிட்டுருந்தாங்க இந்த மாதிரி யூனிஃபார்ம் வாங்க வர சொல்லி. இன்றைக்கி போனால் இவங்க இன்றைக்கி இப்படி பண்ணுறாங்க, நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜின்னே சொல்கிறாரு, பரவாயில்ல இட்ஸ் ஓகே, நான் இன்றைக்கி இந்த கலர் ட்ரெஸ்ஸே போட்டு போகிறேன் அப்படி சொல்கிறாரு. ஓனரே அப்படி சொல்லும்போது அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த மேனேஜர் என்னன்னா கம்முனு இல்லாமல், அது எப்படி இன்றைக்கி இவரோட ஃபஸ்ட்டு டே, இவர் ரொம்ப நர்வஸாக இருப்பார், அப்படி இருப்பார் இப்படி இருப்பார், நீங்கள் அப்போ காய்ச்சி பூச்சின்னு கத்த ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. உடனே இந்த சைடு ஜின்னோட அப்பா பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சரி நம்ம பிரின்சிபல்கிட்டயே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்கிட்ட, கிளாஸ் டீச்சர்ஸ்கிட்ட, பிடி டீச்சர்கிட்ட, இந்த இன்சார்ஜ் கிட்டலாம் சொல்கிறதில்ல, ஸ்ட்ரைட்டாக பிரின்சிபலுக்கே ஃபோன் பண்ணி சொல்கிறது. அவ்வளோ வசதி. சரி ஓகே, இந்த மாதிரி நான் பிரின்சிபலுக்கே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், இன்றைக்கி ஒரு நாள் நீ கலர் ட்ரெஸ்ஸில் வருவேன்னு. அதே மாதிரி நீ வந்துட்டு என்னோடய பேர் போய் அங்கே நீ காப்பாற்றணும், நீ ஃபஸ்ட் டேவே ஸ்கூலில் நீ குட் ஸ்டூடெண்ட்டு ப்ரூவ் பண்ணணும் அப்படி இப்படிலாம் சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறாரு. நம்ம ஜின்னும் மண்டை ஆட்டி சரிப்பான்றாரு. அடுத்த சீனில் ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. இந்த பிடி டீச்சர் போல் சும்மா எல்லாத்தையும் குச்சி வச்சு மிரட்டிட்டு டிசிப்ளினாக வந்திருக்காங்களே எப்படின்னு என்னென்னு பார்க்குறக்காக வெயிட் பண்ணி நிற்கிறாரு. அதான் நார்மலாக கொரியன் ஸ்கூல்லே பார்த்துருப்போம். இந்த ஸ்கூல் கேட்டுக்கிட்டே நின்று அவங்க எப்படி வராங்கன்னு பார்த்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்குறது அதெல்லாம் அவங்க தான் பார்த்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த சைட் பார்த்திங்கன்னா ஜிமினுக்கு பெரிய இன்ட்ரடக்ஷன் கொடுக்கலாம். ஜிமின் போயிட்டுருக்காரு. மற்ற மெம்பர்ஸ்க்கு காட்டின மாதிரி இவர்கிட்ட தனியாக இருந்தும் கொண்டு வரல. அவர் பாட்டுக்கு போகிறாரு. அவருக்கு ஜூம் கூடி வைக்கலை. நானாக ஜூம் வச்சு உங்களுக்கு காட்டுறேங்க. அதுதான் இந்த கிளிப்பு, இந்த லட்சணம். அவர் நல்லா படிப்ஸ் போல் போயிட்டுருக்காரு. பார்த்தா பின்னாலேருந்து ஒரு பையன் ஓடி ஒளிகிறான். நானும் யாரில்ல நீ அப்படின்னு பார்த்தா நம்ம ஜேஹோப்பு. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த பாடி லாங்குவேஜ்லேயும் சரி, அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ்லேயும் அப்படியே அவர் ஜேஹோப் தான். ஆனால் இவர் ஒளியிற வந்து அந்த பிடி பார்த்துட்டான். அவன் அங்கேருந்து இங்கே வா நீ ஒளிஞ்சிறது எனக்கு தெரியாது நினச்சிட்ருக்கேன், நான் உன்னை பார்த்துட்டேன்னு இவருக்கு கூப்பிட்டுட்டு இவர் அவர்கிட்ட போயிட்டார். நான் உன்னை பார்க்கலன்னு நினச்சிருக்கேன், நான் உன்னை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஜேஹோப்பு சிரிச்சுக்கிட்டு அந்த டையர்ட் அவசரமாக மாற்றிட்டார். பார்த்தா போகிற மண்டியில் பட்டுன்னு ஒன்று போட்டார். நான் சரியான காண்டாயிட்டேன். அது எப்படி எங்கள் ஹோபி மேலே நீ கை வைப்ப? இனிமேல் நான் உன்னை சும்மா விட மாட்டேயா? நீ இப்போ உனக்கு ஒரு அசிங்கம் பிடிச்ச பேர் வைக்கிறேன். இனிமேல் நீ சாதாரண பீட்டி இல்லை, பெருச்சாளி பீட்டி. இனிமேல் நான் உன்னை அப்படி தான் சொல்லுவேன். அந்த பீட்டி இப்படி சொல்லிட்டு இருக்க அடிச்சுட்டே இருக்கான். நம்ம ஜேஹோப் என்னன்னா நான் இங்கே கோவத்தில் கொண்டு வச்சா அவர் சிரிச்சுக்கிட்டே குட் மார்னிங் சாருங்கிறாரு. உடனே அந்த பெருச்சாளி பீட்டி, இந்த டை கட்டுறக்கு நீ ஒளிஞ்ச, யூனிஃபார்மில் ஒரு பார்ட்டுனா டை, அது உனக்கு வீட்டிலேருந்தே கட்ட முடியாதா அப்படின்னு திரும்பி மண்டையாக போடுறான் அந்த குச்சியை வச்சு. ஆனால் அதுக்கும் அந்த குழந்தை சிரிப்பு இல்லைங்க. அதுவே ஒரு பச்சை குழந்தை. அவன் அடி வாங்க கொடுக்க நம்ம ஹோபி பாட்டுக்கு சிரிச்சுட்டு தேங்க்யூ சார்னு வாங்குறாரு. நானும் ஏன் இவருன்னு பார்த்துட்ருக்கேன். இந்த கூத்து இங்கே போயிட்டு இருக்கும்போதே அங்கே ஒரு ஓரத்தில் நம்ம ஜின்னு பார்த்து பயந்துட்டு தங்கிட்டு வராரு. டை போடாதவனுக்கே இந்த நிலமைனா யூனிஃபார்மே நான் போட வந்திருக்கேன் அப்படின்னு பயந்துட்டே வராரு. ஜேஹோப் உள்ள துரத்தி விட்டு இந்த பிரச்சனை இன்சைட் திரும்பினா ஜின்னு ஆல்ரெடி என் பிரின்சிபலுக்கு அவங்க அப்பா ஃபோன் பண்ணியிருப்பார் போல். ஆனால் இவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு ஜின்னை பெரிய எடுத்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ உள்ள வாப்பா அப்படின்னு சொல்ல நம்ம ஜின்னும் தயங்கிட்டு போகும்போது, நீ ஆக்சுவலி அவராகவே கொண்டு போய் பிரின்சிபல் ரூம்லேயும் அவர் விட்டாருன்னா பார்த்துக்கோயேன். எதுக்குன்னே தெரில, நீங்கள் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கீங்க, நீங்கள் குட் லுக்கிங்காக இருக்கீங்க அப்படின்னு போகிற வழியாக ஃப்ளிட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கான். பார்த்தா பிரின்சிபல் ரூம்லேருந்து நம்ம சுகா வராரு. ஏதோ பெருசாக நல்லா வாங்கி கட்டிட்டு வராரு போல். ஹப்பான்னு வரும்போது தான் இந்த பெருச்சாளி பார்த்துருச்சு. சுகாவும் இதே ஸ்கூல் தாங்க. அவன் வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. உடனே இந்த பிடி பெருச்சாளி சும்மா இருக்குமா? தோ வந்துட்டானே, இவன் எப்போவுமே இதுக்குள்ளேயே தான்ப்பா இருப்பான். இதே ஆஃபீஸ் ரூம்லேயே ஏதாவது திட்டு வாங்கிட்டே இருக்கிறதா இவனுக்கு வேலை. ஸ்டாஃபை பார்த்தா விஷ் பண்ணணும்னு தெரியாதா? விஷ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்ம சுகா சரி ஏதோ பண்ணிட்டு போவேன்னு சும்மா அப்படி லைட்டாக தலையை சாய்ச்சிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்புறாரு. இந்த சைடு நம்ம ஜின்னு என்னன்னா நம்ம சுகாவையே ஏதோ காணாதது கண்ட மாதிரி வெறிக்க பார்த்துட்டு இருக்காரு. அட என்னையே இந்த மனுஷன் எதை பார்த்தாலும் இப்படி பார்க்குறாரு, ஒருவேளை இவர் பார்வை எப்படியா இருக்குமோ? சரி ரைட்டு. நம்ம சுகாவும் அப்படி ஸ்வாகாக அப்படி போயிட்டுருக்க, இவன் என்னன்னா இந்த பெருச்சாளி என்ன திட்டிகிட்டு இருக்கு. இந்த மாதிரி இந்த பையன் இப்படியே தான் தம்பி, இங்கேயே தான் திட்டு வாங்கிட்டே சுற்றிட்டுப்பா, ஏதாவது பண்ணிட்டு சரியான தலைக்கணு பிடிச்சோம் அப்படின்னு திட்டிட்டு இருக்க, போகிற சுகாவே நம்ம ஜின்னு ஊற்றி பார்த்துருக்காரு. அப்போ தான் அந்த பிடி சார் நம்ம போகலாமா தம்பி அப்படின்னு கூப்பிட்றாரு. இங்கே பார்த்தோன்னா நம்ம ஜின் வந்து பிரின்சிபல் ரூமில் வந்து உட்காந்துட்டாரு.
இதுவரை நான் எந்த ஸ்கூல்லையுமே ஸ்டூடெண்ட்டை பிரின்சிபல் ரூமில் உட்கார வச்சு நான் பார்த்ததில்ல. ஸோ அதனால் இவர் ரொம்ப நல்ல தங்கமான மனுஷன் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஏன்னா இந்த ஆளோட நோக்கமே வேறு. இந்த பிரின்சிபல் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஸ்கூலில் உனக்கு மட்டும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, நான் உனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக அட்வான்டேஜஸ்லாம் கொடுப்பேன். ஏன்னா மற்ற பசங்களோட ஸ்டேட்டஸ் வேறு, ஓன் ஸ்டேட்டஸ் வேறு. இப்போயே புரியும் இந்த ஆள் எப்படிப்பட்ட ஆளுன்னு உங்களுக்கு. இதுக்கு மேலே என்ன பேசுகிறான்னு மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். ஆக்சுவலி நம்ம ஜின் வந்து 12th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கணும், அதுக்கான ஏஜ் தான் அவருக்கு. ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா, நான் உன்னை வந்து 12th போட போகிறதில்ல, நான் உன்னை 11th கிரேட் தான் போட போகிறேன். ஏன்னா 12th போயிட்டீங்கன்னா உனக்கு இப்போவே ரொம்ப கஷ்டமாக டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்புறம் நீ இந்த இயரே யூனிவர்சிட்டிக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமை எழுத வேண்டியது வரும். ஸோ அதனால் நீ 11th கிரேடுக்கே போய்க்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கும் நம்ம ஜின் வந்து மண்டை தலை ஆட்டிகிட்டு இருக்காரு. அப்போ சில கிளாஸஸோட ஃபோட்டோஸ்லாம் காட்டுற அந்த பிரின்சிபல் என்னென்னு பார்த்தோன்னா, இது நம்ம ஸ்கூலில் படித்தவங்களோட தான். இவங்களாம் நம்ம ஸ்காலர்ஷிப் வின் பண்ணி அதில் படிச்சுட்டு இருந்தவங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் உங்கள் அப்பாவும் இருந்தார், உங்கள் கிராண்ட் ஃபாதர் இருந்தார் சொல்லிட்டு சில ஃபோட்டோஸ்லாம் காட்டுறான். நம்ம ஜின்னும் அதை பார்க்குறாரு. சொல்ல போனோன்னா மற்ற பசங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்லாம் கொடுக்கணும், அவங்க நல்லா படித்தவங்களாம் இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டி இருக்கிறவங்களா இருக்கணும். ஆனால் உனக்கு வந்து அந்த மாதிரி கஷ்டப்படவே தேவையில்லை, நான் உனக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே இது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஜின்னும் இல்லைங்க எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் படித்து தான் வாங்குவேன் அப்படிலாம் சொல்லுவார். நானும் எவ்வளவோ எதிர்பார்த்தேன். பார்த்தா சரி நான் அக்ரி பண்ணிக்கிறேன், தேங்க்யூ சொல்லிவிட்டு அவரும் உக்காந்துட்டாரு. என்ன ஜின்யூ! அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணால், அந்த ஸ்காலர்ஷிப் ஃபோட்டோ இருக்கிறதுல எல்லா கிளாஸும் இருக்குது. பட் நடுவில் மட்டும் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் இல்லை. அதுக்கான ஸ்பேஸ் அப்படியே எம்டியாக இருக்குது நம்மளுக்கு தெரியுது. அது வந்து நம்ம ஜின் பார்த்துட்றாரு. அதுக்கப்புறமா அந்த பிரின்சிபல் வாய் வச்சுட்டு கம்முன்னு இருக்காமல், உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் கிராண்ட் ஃபாதருக்கும் இதே மாதிரி தான் நான் நிறைய ஆஃபர் பண்ணேன், அவங்க சொன்ன மாதிரியே ஃப்யூச்சரில் என்னை கவனிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நீயும் அதே மாதிரி ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாக வருவேன், நானும் உன்னை எதிர்பார்க்குறேன்ப்பா. உங்கள் அப்பா மேலே வச்சிருந்த நம்பிக்கை நிறைவேற்றிட்டாரு, இப்போது நான் உன் மேலே நம்பிக்கை வைக்கிறேன், உங்கள் அப்பா மாதிரி நீ என்னை ஃப்யூச்சரில் கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாராம். அதாவது அவங்க அப்பாவுக்கும் இப்படி தான் ஃப்ராடுத்தனம் பண்ணி படிக்க வச்சு கொண்டு வந்திருக்காரு. பத்தாததுக்கு அந்த பெருச்சாளி பிடி வேறு நடுவில் கோல் போட்டுட்ருக்கு. நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் அப்படி பார்த்துக்கிறேன், இப்படி பண்ணிக்கிறேன்னு பிரின்சிபல் கிட்ட அது ஒரு சைடு சொல்லிகிட்ருக்கு. அப்புறம் திடீர்னு தம்பி எடுத்து குடிங்கன்னு அப்படிங்கிறாரு. நானும் என்னத்தையா சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா நம்ம ஜின் கையில் டீ கப்பு. ஹை லெவல் ஸ்டேட்டஸ்னால் எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க பார்த்தியா. பிரின்சிபல் ரூம் கூப்பிட்டு ஸ்டூடெண்ட்டை உட்கார வச்சது மட்டும் இல்லாமல் கையில் டீ கப் வேறு. டீ கொடுத்து நியூ ஸ்டூடெண்ட்டை இன்வைட் பண்ணுறாங்களாமா அவங்க. கேட்டுக்கோங்க ஆர்மிஸ் கூத்த. இப்போ நம்ம ஜின்னும் பிரின்சிபல் ரூம்லேருந்து வெளியே வந்துட்டார். பார்த்தா வாலில் பார்த்தா அந்த ஏதோ விஜய் படத்தில் இந்த காலேஜ் ஃபுல்லாக ஃபோட்டோஸ் ஒட்டி வச்சுருப்பாங்களே, இந்த ஸ்கூலில் படித்து தான், இந்த காலேஜில் படித்து தான் இவங்க இவ்வளோ பெரிய ஆளானாங்க அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. அதை நம்ம ஜின் பார்த்துட்டே இருக்க. பார்த்தா நடுவில் ஜின்னோட அப்பா ஃபோட்டோ. அவர் அப்பா ஏதோ அரசியல்வாதி போல். அவரும் அந்த ஸ்கூலில் தான் படித்தார். ஸோ அவர் ஃபோட்டோவும் அங்கே இருக்குது. அது நம்ம ஜின் பார்த்துட்டாரு. அது பார்த்துருக்க அந்த பிரின்சிபல் சொன்னது அவருக்கு ஞாபகம் வருது. இந்த மாதிரி உங்கள் அப்பாவோட பேரை நான் காப்பாற்றுவேன் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரின்சிபல் சொன்னது ஞாபகம் வருது. எனக்கு என்னமோ ஜின் அவங்க அப்பாவுக்காக தான் எல்லாமே சகிச்சிட்ருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஜின் பார்த்திங்கன்னா கிளாஸ் ரூமுக்கு போயிடறாரு. அங்கே டீச்சர் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு, இந்த மாதிரி நியூ ஸ்டூடெண்ட்டுன்னு அப்படின்னு அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ ஜின்னும் நான் வந்து இந்த மாதிரி தாங்க கிம்ஸ் ஆஃப் ஜின்னு, நான் இங்கேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஏன்னு தெரியல இவங்க அப்படி கை தட்டுறாங்க. இந்த பிரின்சிபல் தான் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக எதுவும் சொல்லி கொடுத்துருப்போம் போல். இந்த மாதிரி ஜின்னும் போய் அப்புறம் அவர் டேபிள் உட்காந்துறாரு. பார்த்தா அடுத்த பீரியடில் வர டீச்சர்ஸ்லாம் வாண்டடாக போய் ஜின்கிட்ட ஹாய் சொல்லி நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஜின் அவ்வளோவா பேசலை. பார்த்ததுக்கு பெல் அடிச்சோடனே பக்கத்து பெஞ்சிலேருந்து 2 அண்ணா தாவி வந்து, நீ இந்த மாதிரி பணக்கார வீட்டு பையன் தானே, உன் வீடு எங்கே இருக்குது, உனக்கு எவ்வளோ ஓல்ட் ஆகுது அப்படிலாம் சும்மா நைன்னு வந்து கேட்டுட்ருக்குதுங்க. அதுக்கு நம்ம ஜின்னும் இன்னும் எனக்கு உங்களை விட வயசு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பெருசாக பதில் கொடுக்காம அவங்கள அமுச்சு விட்டுறாங்க. ஜின் பெருசாக எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல, சும்மா கடமைக்கு தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். ஃப்ரீ பீரியட் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு இடத்துல தனியாக உட்காந்துருந்தார். பார்த்தா அங்கே 2 பேர் அங்கேருந்து ஓடி வராங்க. என்ன நடக்குன்னே தெரியல, ஏதோ குசு குசுன்னு பேசி ஓடி வராங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம சுகாவும் ஜங்குக்கும் தான். ஆக்சுவலாக ஜங்குக்கு இதே மாதிரி தாங்க நம்ம ஜிமினை எப்படி பெருசாக இன்ட்ரடக்ஷன் இல்லாமல் நார்மலாக காமிச்சாங்க, அதே மாதிரி தான் நம்ம ஜங்குக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலாக இந்த ட்ராமாவில் வந்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம சுகா கூடயே தான் சுற்றிட்டுருப்பார், இந்த ஒட்டுண்ணி மாதிரி. அது நம்ம ஜின்னும் இது 2 என்னமோ குசு குசுன்னு பேசிட்டு போகிறத வந்துட்டு பார்த்துட்டாரு. ஆக்சுவலி இப்போ ஜின் எல்லாத்தையுமே காமிச்சிட்டோம் இல்லையா. ஜின் வந்துட்டு சுகாவையும் ஜங்குக்கையும் மட்டும் என்னத்துக்கு பார்த்துருக்காரு. ஸோ இன்றைக்கி இப்படியே தான் பார்த்தீங்கன்னா ஜின்னோட ஸ்கூல் ஃபஸ்ட் டே முடிஞ்சுது.
ஜின்னும் ஸ்கூல் முடிஞ்சிச்சு சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு வீட்டுக்கு போகிறக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜர் வந்து கார் வச்சுட்டு வந்து நின்று ஜின்னு கூப்பிட்றாரு. ஜின்னும் சரி காரில் ஏற போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஜின் காடு படுற மாதிரியே 2 பசங்க, டேய் இங்கே பாருடா பணக்கார வீட்டு பையன் கார்லேயே போகிறான், எவ்வளோ வசதியில், நம்மளே மாதிரி நடந்து போகிறதுக்கு அவனுக்கு எதுக்காவது தெரியுமா, வீட்டுக்கு போகிற அவனுக்கு ரூட் தெரியுமா, அப்போலாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஜின் வந்து கோவமாக போய் காரில் ஏறி உட்காராரு. நம்ம மேனேஜர் வந்து பேக் சைட் கார் டோர் திறந்துருப்பாரு. ஆனால் அவர் வந்து அது கண்டுக்காமல் ஃப்ரண்ட் சைட் கார் திறந்து போய் உட்காந்துருப்பாரு. நம்ம மேனேஜரும் அது பார்த்துருப்பாரு. ஸோ அவரும் அந்த பசங்களை பார்த்துக்கிட்டே அந்த டோர் கோவமாக சாத்திட்டு அவரும் வண்டி எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போது காரில் தான் போயிட்டுருக்காங்க. ஸோ ஜின் வந்து இப்போ என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு பைக் வேணும் அப்படிங்கிறாரு. ஆக்சுவலி இவர் வந்து சைக்கிளில் தான் பைக்குங்கிறாரு. அது என்ன கருமோ தெரியல, அவங்க ஊரில் இப்படி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பைக்குனா பைக் இல்லைடா, அவங்க சைக்கிளை தான் அப்படி சொல்கிறாங்க போல். நம்ம மேனேஜரும் என்ன ஸ்கூல் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படி இப்படிலாம் கேட்டிருக்காரு. ஆனால் ஜின்னு சொன்னதே தான் சொல்கிறாரு, எனக்கு பைக் வேணும், எனக்கு பைக் வேணும், அதாவது சைக்கிள் வேணும்னு சொல்கிறார். நான் சைக்கிள்கிட்டே சொல்கிறேன். அப்போ நம்ம மேனேஜர் சொல்கிறாரு, ஏன் அதுக்கு என்ன அவசியம் இருக்குது, உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கும் கூட்டிகிட்டு வரதுக்கும் நான் தான் கார் எப்போவுமே கொண்டு வந்துடல, அதான் நான் இருக்கல, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு பைக்குன்னு கேட்குறாரு. நம்ம ஜின் வந்துட்டு இருந்தாலும் இந்த ஸ்கூலுக்கு வந்துட்டு போகிறக்கெலாம் கார் டூ மச் தானே அப்படிங்கிறாரு. அதுக்கு நம்ம மேனேஜர் வந்துட்டு, நீங்கள் அப்படி சைக்கிளில் வந்து கஷ்டப்படுறது பார்த்தா உங்கள் பேரண்ட்ஸ் கவலைப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை எனக்கு பைக் தான் வேணும்னு திரும்பி அவர் சொல்கிறாரு. அப்போ நம்ம மேனேஜரும் சரி அப்பாட்ட கேட்டு நான் செய்கிறேன் தம்பி அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஜின்னுக்கு வந்து சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி திரும்பிட்டார். எதுக்கு எடுத்தாலும் அப்பா பேசுதான்னு. ஸோ அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது யாருன்னு தெரிஞ்சிருக்கும். ஆமாம், இது நம்ம நம்ஜுன் தான், ஆரம் தான். கார் நின்று கழுவுறாரு. இவர் பெட்ரோல் பங்க்கில் தான் வேலை செய்கிறாரு. இவர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான், பட் பார்ட் டைம் ஜாப் அவர் பார்க்குறாரு. இவர் வந்து ஒரு 10th கிரேட் படிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கார் அப்படி எல்லா கழுவி முடிச்சு பெட்ரோலாக போட்டுவிட்டு அந்த காரை அமுச்சு விட்டு ஹப்பான்னு போய் உக்காராரு. பார்த்தா அடுத்த நிமிஷமே இன்னொரு கார் வந்துடுது. இதை பார்த்தாலே தெரியுது இவர் வந்து கொஞ்சம் கூடி ரெஸ்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்ருக்காரு ஸ்கூல் படிச்சுக்கிட்டே அப்படின்னு. இந்த வேலையெல்லாம் முடிக்க நைட் ஆயிடுச்சு. நம்ம நம்ஜுனுக்கு இன்றைக்கி என்னமோ சம்பள நாள் போல். ஓனர் வந்து சேலரி கொடுக்குறாரு. ஆக்சுவலாக அந்த மணியை பார்த்தோன்னே நம்ம நம்ஜுனுக்கு இருக்கிற பட்ட கஷ்டம்லாம் என்னடா அப்படிங்கிற மாதிரி ஒரு செம பிரைட் ஸ்மைல் பண்ணுறாரு ஒரு சந்தோஷத்தோட. அடுத்த நிமிஷமே அந்த மேனேஜர், இது வச்சு உங்கள் அப்பாவோட ஹாஸ்பிட்டல் பில்லை கட்டிடுவேன், அப்புறம் தம்பிக்கும் செட்டில்மெண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அந்த சிரிப்பு காணாமல் போயிடுச்சு. ஒரு மாதிரி வருத்தம் இருக்குது இல்லையா? இந்த மாதிரி நம்ம சம்பாதிக்கிற காசு நம்ம கையில் நம்மளுக்குன்னு அணிவிக்க நிற்காம போயிட்டே இருக்கும்போது, ஸோ அவருக்குன்னு அந்த காசு கொஞ்சம் கூட யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி அங்கேயும் இங்கேயும் செலவு பண்ணுற மாதிரியே இருக்குன்னு நினச்சோன்னே அவர் வந்து முகமே வாடி போயிடுச்சுப்பா நம்ம நம்ஜூனிக்கு. அந்த ஓனர், நீ ரொம்ப நல்லாவே ஹார்ட் ஒர்க் பண்ணப்பா, வீட்டுக்காக நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிற, இப்போவே நீ உன் வீட்டு பாரத்தை இந்த வயசுலேயே சுமைக்க வேண்டியது ஆகி போயிடுச்சு போல இருக்கு அப்படி சொன்னோன்னே, அப்படிலாம் இல்லை சார், நான் உங்களை நாளைக்கு பார்க்குறேன் நம்ம நம்ஜுன்னு வந்துடுறாரு. எனக்கு என்னமோ இந்த சீன்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே ரொம்ப குஷியாக இருக்குது, ஏன்னா வர சீன்ஸ் அப்படி. சரி ஓகே, நான் நம்ஜுனும் அப்படி ஒரு அழகாக ஸ்மைலோட வந்து வீணு கூப்பிட்றாரு. வேறு யாரும் இல்லைங்க, நம்ம வியே தான். நம்ம வி எப்போவுமே இப்போ எப்படி சுகா கூட ஜங்குக்கு அதே மாதிரியே இதுங்க ரெண்டுங்களும் தான் ஒன்றா சுற்றிட்டுருக்குங்க. இந்த மாதிரி நம்ம நம்ஜூன் ஸ்கூல் முடிஞ்சோடனே வந்து பார்ட் டைம் ஜாப் பார்க்குறதும், ஜாப் முடிகிற வரையும் கூடயே இருந்து வீட்டுக்கு போகிற வரையும் நம்ம வியே தான் இருப்பார் அவர் கூட. ஆனால் நம்ம வி தான் என்னமோ சரியில்லாத மாதிரியே இருக்குது. அது ஏன் சொல்கிறேன்னா, இப்போ உங்கள் பேரை சொல்லி யாரோ கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் எந்த சைடு திரும்பி பார்ப்பீங்க? அதாவது இப்போ உங்களை ரைட் சைட்லேருந்து கூப்பிட்டா ரைட் சைடு தான் நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க. ஆனால் இந்த பையன் போல் என்ன பண்ணுதுன்னா, நம்ம நம்ஜூன் ரைட் சைட்லேருந்து கூப்பிட்டா இது லெஃப்ட் சைடு வழியாக தலையை திருப்பி பார்க்குது. ஐயோ என்னையா வி எப்படி கோக்குமாக்கா பண்ணி வச்சுருக்கீங்க? வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். நம்ம வி இருக்கார் இல்லையா, நம்ம வியும் ஜிமினும் ஒரு 9th கிரேட் படிக்கிறாங்கன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, நம்ம நம்ஜூன் வந்துட்டு நீ டின்னர் சாப்பிட்டியா அப்படின்னு நம்ம வீக்கிட்ட கேட்குறாரு. நம்ம வியோ இல்லைன்னு அப்படி சொல்கிறாரு. சேவா இப்போ நம்ம போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ நம்ம வி என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட 2001 இருக்குது, அதனால் நான் தான் இன்றைக்கி நம்ம டின்னருக்கு செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்ம நம்ஜூன் வந்துட்டு, இல்லைடா எனக்கு இன்றைக்கி சேலரி கிடச்சிருக்கு, அதனால் இன்றைக்கி நான் தான் டின்னர் நான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல நம்ம வி வந்து முறைச்சி பார்த்துட்டு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எப்படி உரிமையாக சொல்லிப்போம் இந்த மாதிரி நீ பணக்காரி அப்படி இப்படின்னு. நம்ம கூட பேசிட்டு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிட்டு எதுவும் தப்பாக தெரியாதுல்ல, அதாவது நம்ம உரிமையோடு பேசுவோம். அந்த மாதிரி தான் வி, நீ பணம் வச்சுருக்கன்னு என்கிட்ட காட்டி சீன் போடுறியா, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிக்கிட்டே கூட்டிகிட்டு போகிறாரு. நம்ம நம்ஜுன்னு சிரிச்சுக்கிட்டே ஒரு ஸ்மைலோடு கூட போகிறாரு. ஆனால் இந்த வி சரியே இல்லைப்பா, ஒரு தினுசாக தான் இருக்கார்.
இப்போ வந்து கடைக்குள்ளே வந்துருச்சுங்க ரெண்டும். கொஞ்சம் வந்து முக்கோணமாக ஏதோ இருக்குது. அதில் 2 பேக்கெட்டை வந்து சூஸ் பண்ணிட்டு போயிடறாரு. நம்ம தான் தற்கூரி குழந்தையாச்சே, அதுக்கு இன்னும் எது சூஸ் பண்ணுறதுனே தெரியல. கையில் 2 ஹேம்பர்கர் வச்சுட்டு அதுவே மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்காரு. ஒரு ஹேம்பர்கர் பார்த்துட்டு இது சிக்கன் ஹேம்பர்கர், இன்னொரு கையில் புல்கோகி ஹேம்பர்கர். இது செம்ம சூப்பராக இருக்கும், இது சூப்பர் செம்மையாக இருக்கும், இது ரெண்டில் எது எடுக்குன்னே தெரியல அப்படின்னு புலம்பிட்டு நின்றுருக்காரு. நம்ம நம்ஜுன்னா பில் கவுண்டருக்குலாம் போயாச்சு. நம்ம வியும் வராரு. இப்போது உங்களுக்கு 2 விஷயம் பிடிச்சிருக்கு வைங்க, அது ஏதோ ஒன்று கஷ்டப்பட்டு சூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வருவீங்க. அப்படி இல்லையா 2யும் எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறாரு, 2யுமே அந்த இடத்துலயே வச்சுட்டு வெறுங்கை வீசிட்டு வந்திருக்காரு. நம்ம நம்ஜுனும் கேட்குறாரு, என்னடா நீ தான் ஹேம்பர்கர் எடுத்தீல்ல, அதான் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, எங்கே அதுன்னு கேட்குறாரு. நம்ம வியும் இல்லை நான் இன்றைக்கி உன்னோட தான் சாப்பிட போகிறேன், ஏன்னா எனக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு தோணுது அப்படின்னு ஏதோ சாப்பிட்ட மாதிரியே சொல்கிறாரு. இந்த பையன் சரியில்லைப்பா. நம்ம ஜின்னும் சரி சொல்லிட்டு பில்லை பே பண்ண போகும்போது நம்ம இல்லை நான் தான் கட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்கெட் பேக்கெட்டில் கை விட்டு காசு தேடுறங்கிற பேரில் அவர் எப்பவும் கையில் வச்சுட்டு போகிற ஒரு பால் அதை கீழே போட்டுறாரு. அதுதான் கேப்பு. நம்ம நம்ஜுன் பில் பே பண்ணும்போது டக்குன்னு நம்ம வந்து என்ன ஏமாத்த பார்க்குறியா, நான் தான் பில் பே பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவர் ஜாக்கெட் பாக்கெட்லேருந்து அவசரமாக காசு தூக்கி போடுறாரு. அர்ஜென்ட்டில் அதுக்குள்ளே தெரியாமல் ஏதோ ஒரு லெட்ரு வந்து விழுந்துருது. அது வந்து நம்ம நம்ஜுன் பார்த்துட்டாரு. ஆனால் நம்ம வந்து அந்த பால் தேடுற இதெல்லாம் பார்க்கவே இல்லாத நம்ம நம்ஜுன் வந்து அது என்னன்னு பிரித்து பார்க்குறாரு. பார்த்தா அது என்னென்னா, இந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு வந்துட்டு நம்ம ஸ்கூலெல்லாம் சும்மா கூப்பிட்டு வா அப்படின்னு அமுச்சு விட்ருவாங்க. ஆனால் அங்கே வந்து அவங்க ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் கொடுத்து அதில் இந்த மாதிரி நியூஸ் லெட்டர் சொல்லி பேரண்ட்ஸ்க்கு மீட்டிங்காக கூப்பிட்ற மாதிரி ஒரு லெட்டரு. ஆனால் நம்ம இன்னும் அந்த பாலை தேடி முடிகிற வழியை காணும் போல். நம்ம நம்ஜுன் திரும்பிட்டே என்னடா பண்ணுற இன்னுமாட எடுக்கலான்னு கேட்டப்போ இதோ வந்துட்டேன்னு சொல்லிட்டு பால் எடுத்துகிட்டு வராரு. நம்ம நம்ஜுன் வந்துட்டு அந்த லெட்டர் மடித்து நம்ம கையிலே கொடுத்துட்டாரு. அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு டல் ஃபேஸ் ரியாக்ஷனோட அதை வாங்கி வைக்கிறாரு. ஸோ ஷாப் விட்டு வெளியே போகிறான்னு சொல்லிட்டு அப்படி நம்ஜுன் வந்து இப்படி திரும்புகிறாரு. கரெக்டாக வந்து நம்ஜுனோட கை ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அப்படி பிடிக்கிறாரு. நானும் என்னடா சண்டை கிண்டை போட போகிறாங்களா, இல்லை ஏதோ சீரியஸாக பேச போகிறாங்களா, இல்லை ஏதாச்சும் சம்பவம் கிம்பவம் நடக்க போகிறதா நானும் உத்து பார்த்துட்டு இருந்தேன் ஆர்வமாக. பார்த்தா நம்ம என்ன பண்ணுறாருனா, நம்ஜுன் கையில் இருக்கிற ஒரு கிமிச்சி பேக்கெட் வாங்கிட்டு எனக்கு இந்த கிமிச்சி தான் வேணும்னு அவர் பாட்டுக்கு அசால்ட்டாக போகிறாரு. ஆக்சுவலி நம்ம நம்ஜுனே ஏதோ நினச்சி பயந்துட்டாருன்னா பார்த்துக்கோங்களேன். ஏங்க யாருங்க இவர், ஆரம்பத்துலேருந்தே புரிஞ்சிக்க முடியாத ஒரு கேரக்டராகவே இருக்கார். சரி இப்போ அவங்க ஷாப்லேருந்து வெளியே போகிறாங்க. இப்படி நடந்துகிட்டே நம்ம நம்ஜுன் வந்து நம்ம கிட்ட கேட்குறாரு, என்னடா அந்த லெட்ரு வந்து அதான் அந்த ஸ்கூலில் கொடுத்தாங்களே அந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் நோட்டீஸு, அந்த நியூஸ் லெட்டரை இன்னும் உங்கள் வீட்டில் கொடுக்கலையா, உங்கள் அப்பாட்ட காட்டலையா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம எங்கே எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டே இருந்தா, அப்படி கொடுத்தா மட்டும் அவர் வந்துடுவார் பாரு, அவருக்கு ஃபஸ்ட்டு அது கொடுத்தா அது படிக்கிற அளவுக்காவது தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்போ நம்ஜுனை பார்த்து கேட்குறாரு, ஏன்னா நீ காட்டலையாண்ணா உங்கள் வீட்டில் சொல்லலையான்னு அப்படின்னு கேட்கும்போது நம்ம நம்ஜுன் சொல்கிறாரு, அவங்க எங்கடா அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க, சொல்ல போகணுன்னா அது எங்கள் வீட்டில் நான் சொல்லக்கூட இல்லை, அந்த விஷயத்தையே எடுக்கலை, சொன்னாலும் வரமாட்டாங்க அப்படின்னு நம்ம நம்ஜுன் வந்து உள்ள ஒரு வலியோடையும் வெளியே ஒரு ஃபேக்கான ஸ்மைலோடையும் சொல்கிறாரு. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்துகிட்டே போயிட்டுருக்காங்க 2 பேரும். போயிட்டுருக்க நம்ம நம்ஜுன் வந்து ஒரு மேன்ஷன் மாதிரி இருக்குது, அதை பார்த்து அப்படி நின்றாரு. அதையவே பார்த்துட்டு அது என்ன மேன்ஷன் நம்மளும் பார்த்தா தான் தெரியுது. நம்ம ஸ்டார்டிங் சீனில் ஜின் இருந்தால அதே மேன்ஷன் தான், ஜின்னோட மேன்ஷன் தான் இது. உள்ளுக்குள்ளே வந்து ஜின் இருக்கார். அப்போ நம்ம திரும்பி பார்த்துட்டு வந்து நம்ஜுன் கிட்ட கேட்குறேன், திரும்பியுமா அது ஏன்னா நீ இந்த வீட்டை பார்த்தாலும் எப்போ இந்த ரூட் சைடு வந்தாலும் நின்றுற அப்படின்னு கேட்குறாரு. ஆவுன்னா இந்த வீட்டையே வெறிக்க பார்த்து நின்றுற, அவ்வளோ உனக்கு இந்த வீடு பிடிக்குமா, இல்லை இந்த வீடு நீ அவ்வளோ லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நம்ஜுன், இந்த வீட்லலாம் இருக்கவங்களுக்குலாம் கவலையே இருக்காதுலடா, காசை பற்றி எந்த பிரச்சனையுமே இருக்காதுல்ல, ஹாப்பியாக வாழலாம் இல்லை அப்படிங்கிறாரு. அது நம்ம நம்ஜுன் வந்து ஜஸ்ட்டு ஸ்கூல் படிக்கிற பையன். இந்த வயசுலேயே அவர் இந்த வீட்டோட பேர்ன்லாம் சுமந்துட்டு இருக்கிறனால, இந்த காசு பிரச்சனைலாம் அவருக்கு தெரிஞ்சனால, மிடில் கிளாஸ் பையன் அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து இது பார்க்குறக்கு வந்து இந்த மாதிரி வீட்டில் இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம்ல, எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல, அந்த மாதிரி நினைக்கிற சின்ன பையன் தானே அவர். ஸோ அவருக்கு வந்து அப்படி நினைக்கிறாரு. இப்படி நம்ம நம்ஜுன் பேசிகிட்டு இருக்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம நம்ஜுன் வாங்கி கொடுத்ததை வாயில் போட்டு அமுக்குன்னு அமுக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம வந்துட்டு சரி எவ்வளோ நேரம் தான் இங்கே நிற்ப, வா போகலான்னு சொல்லிட்டு 2 பேர் அப்படியே நடக்கலான்னு போயிட்டுருக்காங்க. போகிற வழியிலையும் நம்ம நம்ஜுன் அந்த வீட்டை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்காரு. இந்த வீட்டுக்கு இந்த சைட் பேக் சைட் கேட் தான், ஆனால் அந்த சைட் பார்த்தோன்னா நம்ம பெரிய மெயின் டோரை பார்க்கலாம் தெரியுமா, அது எவ்வளோ பெரிய கேட்டாக இருக்குன்னு தெரியுமா, அப்போலாம் சொல்லிகிட்டு இருக்காரு. உடனே நம்ம என்ன சொல்லுவார்னா,
எந்த ஊரில் 2 சைடு கேட் இருந்திருக்கு, ஒரு வீட்டுக்கு 2 சைடு எப்படி கதவு இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அது ஏன்னா கொரியாவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக மிடில் கிளாஸ் வீட்டில் வந்துட்டு ஒரே ஒரு வாசல், ஒரே ஒரு டோர் அந்த மாதிரி வீடு தானே இருக்கும். ஸோ நம்ம வீக்கு வந்து அது தெரியல. இந்த மாதிரி பெரிய மேன்ஷன் எல்லாம் இந்த மாதிரி டபுள் சைடு இருக்கும்னு அப்படின்னு அவருக்கு தெரியல. ஸோ அவர் வந்துட்டு நான் நம்ப மாட்டேப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம நம்ஜூன் வந்துட்டு டேய் நான் நிஜமாக தான்டா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் நம்பலை அப்படின்னு சொல்ல சரி அப்போ நீயே வந்து பார்த்துன்னு கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ அந்த மேன்ஷனுக்குள்ளே தான் காட்டுறாங்க. நம்ம ஜின்னோட அப்பா, அவர் கிராண்ட் ஃபாதர், பின்ன அவர், இவங்க 3 பேர் இருக்கிற ஃபோட்டோ தான் அப்படி லைனாக இருக்குது. அதில் அவங்க கிராண்ட் மதரும் காணோம், அவங்க ஜின்னோட அம்மாவும் இருக்கிற மாதிரி இல்லை. ஸோ இந்த ஃபோட்டோ வந்துட்டு நம்ம ஜின் தான் பார்க்குறாரு. இல்லை ஃபுல் ஃபோட்டோலேயே அவங்க 3 பேர் தவிர வேறு எந்த லேடிஸுங்கிறதே யாரும் இல்லைங்க. அப்படி அதை பார்த்து முடிச்சு ஜின் ஏதோ வேஸ்ட் ரூம்குள்ளே போகிறாரு. அப்போ அங்கே ஏதோ டேபிள் மாதிரி இருக்குது. அந்த டேபிளுக்கு மேலே போய் உட்காந்துட்டு அது கீழே இருக்கிற ஒரு பாக்ஸ் திறந்து பார்க்குறாரு. இப்போ அந்த பாக்ஸ் திறந்து அதில் ஏதோ பேக் இருக்குது. அந்த பேக்கையும் திறந்து பார்த்தா அதில் ஏதோ டேப் ரெக்கார்டு இருக்குது. நம்ம ஜின் சும்மா இருப்பாரா? அதை போய் போட்டு பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. பார்த்தா அது நம்ம குட்டி பேபி ஜின் தான். இந்த குட்டி ஜின் க்யூட்டாக இருக்கிறது, அதை பெரிய ஜின் பார்க்குறதுப்பா. அந்த ஃபுட்டேஜை யாரோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஜின் பார்த்துட்டே இருக்காரு. பார்த்தா அந்த ஃபுட்டேஜ் வந்து அவர் அப்பா சைடு திரும்புது. அந்த குழந்தை வந்து அப்பா அப்பான்னு கூப்பிடுது. ஆனால் அது கூட அவர் கண்டுக்காமல் யார்கிட்டயும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. அவர் அப்பவே அப்படி தான் போல். அப்புறம் இன்னொரு சீனில் பார்த்தா நம்ம ஜின்னு கீழே விழுந்துட்டார் போல். டக்குன்னு அந்த ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு இருந்த அந்த லேடி வந்து அப்படியே அந்த ஃபுட்டேஜ் கீழே, அந்த கேமரா கீழே போட்டு போய் அந்த குழந்தை என்னன்னு பார்க்குறாங்க. ஆனால் அது நம்ம ஜின் ரியலைஸ் பண்ணி நல்லா உத்து பார்க்குறாரு. பார்த்தா அது அவங்க அம்மா. நம்ம ஜின் அவங்க அம்மாவை பார்த்ததே இல்லை. அவங்க அம்மாவோட ஃபேஸ் அவருக்கு ஞாபகமே இல்லை. விவரம் தெரிஞ்ச வயசுக்கு அப்புறம் அவங்க அம்மாவை அவர் சுத்தமாக அவர் ஃபேஸே மறந்துட்டார். அவர் பார்க்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டில் கிடச்சோடனே அவர் வந்துட்டு அவங்க அம்மான்னு தெரிஞ்சோடனே அது பார்க்கும்போது அந்த ஃபேஸ் அவ்வளோ கிளியராக தெரியவே இல்லை. அதாவது அந்த சன்லைட் பட்டு அந்த ஃபேஸ் அப்படியே மறைச்சிருது. ஆனால் நம்ம ஜின் வந்துட்டு அதை ரிவைண்ட் பண்ணி அந்த ஃபேஸ் பார்க்க ட்ரை பண்ணுறாரு. அப்படி பாஸ் பண்ணி ரிவைண்ட் பண்ணுறாரு. பண்ணிகிட்டே இருக்க சடனாக பாஸ் பண்ணுறாரு. அவங்க அம்மாவோட ஃபோட்டோ தெரியுது. அது ஃபுல் ஃபேஸ் தெரிலங்க, பாவம். அந்த ஆஃப் ஃபேஸ் தான் தெரியுது. அவங்க அம்மாவோட ஃபஸ்ட் டைம் அந்த ஆஃப் ஃபேஸை பார்த்துக்கிறாரு ஜின்னு. அவர் அவ்வளோ ஒரு ஏக்கத்தோட, அவ்வளோ ஒரு இதோட பார்க்குறாரு. சின்ன பாப்பா மாதிரி பாவமாக இருந்துச்சு பார்க்குறக்கே. அதுவே அவர் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பார்த்துட்ருப்பாரு. இந்த சைடு இவர் ஃபீல் பண்ணி பார்த்துட்ருக்க, அந்த சைடு பார்த்தா நம்ம நம்ஜூனும் வியும் அந்த மென்ஷனோட மெயின் டோர்கிட்டயே வந்துருச்சுங்க. வந்து நம்ம நம்ஜூன் என்னென்னா அந்த டோரை ஒரு ஓட்டை வழியாக எட்டி எட்டி பார்த்துட்டு ரசிச்சிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம வி வந்து திருதிருன்னு வேற எங்கேயோ பார்த்து முடிச்சிட்ருக்காரு, இன்ட்ரெஸ்ட்டே காட்டாமல். நம்ம நம்ஜூன் தான் அதேவே பார்த்துட்ருக்காரு. அப்போ நம்ம வி வந்து கேட்குறாரு, இது அந்த ஹவான் அப்படிங்கிற ஒருத்தன் வீடு தானே, அதான் நம்ம ஜின்னோட வீடு தானே அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஸ்கூலில் புதுசாக சேர்ந்த பையன் ஜின்னோட வீடு தானே கேட்கும்போது, ஆமாம் நம்ம நம்ஜூன் சொல்லுவார், ஆமாடா அவருக்கு ஆல்ரெடி ஜங்குக்கோட அப்பார்ட்மெண்ட்லேயே ஒரு வீடு இருக்குல்ல அப்படின்னு நம்ம வி கேட்கும்போது, நம்ம நம்ஜூன் சொல்லுவார், அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற வீடு கூட செம்மையாக இருக்கும்டா, பத்தியா அவங்களுக்கு ஒரு வீடு இருக்கிறதே பெரிய விஷயம், இல்லை இவங்களாம் பார்த்தியாடா ஒரு ஊரில் 2 வீடு. நம்ஜூனும் அந்த வீட்டை அப்படி இப்படி சூப்பராக இருக்குது அப்படி இருக்குன்னு புகழ்ந்து தள்ள சடனாக நம்ஜூன் வியை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. நான் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே போனதில்லை தெரியுமா, நீ போயிருக்கேடா அப்படின்னு கேட்கும்போது நம்ம வி வந்து இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம நம்ஜூன் வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளே போகிறது என்ன, இந்த மாதிரி வீட்டையே இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், ஆக்சுவலி இந்த மாதிரி வீட்டிலலாம் நான் டிவியில் தான் பார்த்துருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேலாம் நம்மளை மாதிரி பசங்களை உள்ளே விட மாட்டாங்க தெரியுமா, நம்மளாமே பசங்களாம் போயிருக்க மாட்டோம் அப்படி சொன்னோன்னே வி என்ன நினச்சாருன்னு தெரியல, சடனாக நம்ஜூனை தள்ளி விட்டு அந்த ஓட்டை வழியை எட்டி பார்த்துட்ருக்காரு. மேலே எகிரி குதிச்சு பார்க்குறாரு, கீழே குஞ்சு பார்க்குறாரு. நானும் என்னத்தை அப்படி மனுஷன் தேடுறான்னு பார்த்தா அவர் வேறு எதுவும் தேடல, அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஏதோ வழி இருக்கான்னு தான் பையன் பார்த்துட்ருக்குது. அப்படி சொன்னது அவருக்குள்ளே போகிறோன்னு ஆசை வந்துருச்சு. நம்ஜூனும் அதே பொசிஷன்லேயே திரும்பி நின்றுட்டு அந்த ஓட்டை வழியாகவே பார்த்துட்டு, இந்த வீட்டில் பாருடா இப்படி கிரேஸ் போட்டிருக்காங்க, இப்படி ஸ்டோன் வச்சுருக்காங்க, இப்படி டைல்ஸ் போட்டிருக்காங்க, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு ஆஹோ ஓஹோன்னு அந்த மென்ஷன்லேயே வர்ணிச்சுட்டு அதையே பாராட்டிட்டு புகழ்ந்துட்டுருக்காரு. பார்த்தா பின்னாடி திரும்பி பார்த்தா சடனாக வியை காணோம். நானும் எங்கடா பையப்புல போனான்னு பார்த்துட்ருக்காரு. நம்ம நம்ஜூனும் டேய் வீன்னு தேடிட்டு இருக்காரு. பார்த்தா சைட்லேருந்து அண்ணன்னு ஒரு சவுண்டு. யாருடான்னு பார்த்தா நம்ம வி தான். வந்து என்ன பண்ணிகிட்ருக்குன்னா காம்பவுண்டில் ஏறி குதித்து உக்காந்துட்ருக்குது வீட்டுக்குள்ளே போக.
நம்ம நம்ஜுனு டே வாடா அப்படியே எகிரி குதிச்சு போகக்கூடாதுல அதெல்லாம் தப்புடான்னு கூப்பிட்றாரு. எங்கே நம்ம நம்ஜுன்னு சொல்லிட்டு இந்த பைபிளை கேட்குமா? அது என்ன பண்ணுதுன்னா, நீ வரலன்னா போனா நான் தனியாக போய் அந்த வீட்டை சுற்றி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குதுன்னு அப்படி சொல்லிட்டு குதிக்கலான்னு போகிறாரு. ஒன்று நம்ம நம்ஜுன் வந்து வேணாம் டே டே டேன்னு கத்த சம்மத்து புள்ளமையும் ஸ்மைல் பண்ணிட்டு அந்த சைடு குதிச்சிட்டாரு. நம்ம நம்ஜுனு டே டே என்னடா ஆச்சுன்னு அங்கே வந்து கத்திட்டு இருக்க. அந்த பக்கத்துலேருந்து எந்த பதிலையுமே காணோம். டேய் என்னடா ஏதோ ஆன்சர் பண்ணுடா, எனக்கு அது அடிக்குது பட்டுருச்சா ஏதோ ஆயிடுச்சாடான்னு பார்த்தா சவுண்டையே காணோம். நம்ம நம்ஜூன் பயந்துட்டாரு, பேச்சு மூச்சே இல்லாத மாதிரி இருக்கிறனால. அப்போ நம்ஜூனும் என்ன பண்ணுறாரு, எகிரி குதிக்கிறாருங்க அவரும் இந்த பயபுலையால். எகிரி குதிச்சு சேஃபாக லேண்ட் ஆகுவார்னு பார்த்தா நேத்துலேயே ஒரு அடி பட்டுன்னு வந்துட்டார். சரி நல்லா தட்டி விட்டு நம்ம நம்ஜூன் வந்துட்டு டேய் வீன்னு உள்ளுக்குள்ளே இருந்து கத்திட்டு இருக்காரு. இந்த சைட் திரும்பி பார்க்கலான்னு பார்த்தா நம்ம சொந்த வீட்டுக்கார் நின்றுருக்காரு. அதான் ஹவுஸ் ஓனரே நின்றுருக்காரு. சடனாக நம்ம நம்ஜூனும் நம்ம ஜின்னை பார்த்தா நம்ம ஜின்னும் நம்ஜூனை பார்த்துடுறாரு. நம்ம நம்ஜூனுக்கு அள்ளு இல்லை. இதுக்கு மூல காரணமே அந்த வினோதை பிடிச்ச வீதானு. எங்கடா அந்த குழந்தைய மட்டும் காணோன்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தா அண்ணேன்னு ஒரு சவுண்டு. நம்ம நம்ஜூனும் என்னடான்னு அப்படியே எட்டி பார்த்தா இவர் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, ஆல்ரெடி நம்ம ஜின் நம்ம வீயை பார்த்துட்டு தான் இருந்திருக்காரு. நம்ம வீ என்ன பண்ணுறான்னு பார்த்தா நம்ம நம்ஜூன் உள்ளே வந்தது தெரியாமல் இவர் நம்ம நம்ஜூன் வெளியேருந்து ஒரு கதவு வழியாக எட்டி பார்த்துட்டு இருந்தார்ல, அதே டோர் வழியாக போய் வெளியே பார்த்து அண்ணான்னு நம்ஜூனை தேடிட்டு இருக்காரு. பேக் போஸ் காமிச்சிட்டு தலையை மட்டும் வெளியே விட்டு. நம்ம நம்ஜூன் டே வீணை எப்போ உள்ளே வந்துட்டேன்டா, டே வீட்டுக்கு சொந்தக்காரனே நின்றுருக்கானா கொஞ்சம் திரும்பி பாருடான்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஜின்னு நம்ம வீயை தான் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பார். நம்ம நம்ஜூனை பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் அப்படியே நின்றுட்டு இருக்காரு. நம்ம வீ திரும்பி அண்ணன் நீ எப்போ நான் உள்ளே வந்து நம்ஜூனை மட்டும் பார்த்துட்டு இந்த சைடு திரும்ப நம்ம ஜின்னு வீக்கும் சரியான ஷாக் ஆயிடுச்சு. அள்ளில் ரெண்டுங்களுக்கும் பற்றியும் நம்ம ஜின்னு நின்று முறைச்சி பார்க்குறாரு. ஆனால் இது ரெண்டும் மூஞ்சி பார்த்து திருட்டு முழிக்குதுங்க. நம்ம கிம் பிரதர்ஸ் 3 பேருமே இப்போ தான் மீட் பண்ணிக்கிறாங்க. 3 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர். ஸோ இதோட நான் இந்த எபிசோடு 1 பார்ட் 1 முடிக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நான் எபிசோடு 1 பார்ட் 2 போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, அண்ட் கமெண்ட் மஸ்ட்டுப்பா. ஓகேவா? பிடிச்சவங்க லைக் போட்டுக்கோங்க, அருமையாக இருந்தால் லைக் போட்டுருங்கப்பா. அவ்வளோதான். சரி, உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். அது வரையும் பாய்.